கொள்ளையர்களை விரட்ட ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். வாக்களிப்பேர் இரட்டை இலை. அடுத்ததாக வியாபாரத்திற்கு தலை சேர்ந்த நகரமாக இருக்கக்கூடிய விருதுநகர் தொகுதியில் ஆரம்பம் முதலே சூடாக இருக்கிறது. இந்த தொகுதியில் காங்கிரசின் சார்பில் சிட்டிங் எம்பியான மாணிக் தாகூர் மீண்டும் போட்டியிடுகிறார். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ராதிகா சரத்குமார் அவர்கள் தாமரை சின்னத்தின் சார்பில் போட்டியிடுகிறார். அதிமுக கூட்டணியில் இந்த தொகுதி தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டு விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை கௌசிக் என்பவரை வேட்பாளராக அறிவித்திருக்கிறது. இந்த தொகுதியில் மும்முனை போட்டி இருக்கும் என்று அனைவராலும் கூறப்பட்டாலுமே கூட கள நிலவரம் என்பது தேமுதிகவிற்கும் காங்கிரசுக்குமாகத்தான் இருக்கிறது. இதில் ஏன் பாரதிய ஜனதா லிஸ்டிலே வரவில்லை என்றால், நாடார்களின் ஆதரவு சரத்குமாருக்கு கொடுத்திருந்தாலுமே கூட ராதிகா சரத்குமாருக்கு அங்கு நாடார்களின் வாக்குகளை முழுவதுமாக அறுவடை செய்யக்கூடிய நிலை அங்கு இல்லை. இது தாமரை சின்னத்தில் சரத்குமாரே போட்டியிட்டாலும் இதுதான் அங்கு கள நிலவரம் என்பதும், இந்த தொகுதி குட்டி ஜப்பானாக இருப்பதனாலும் ஜிஎஸ்டி மற்றும் பல்வேறு மத்திய அரசின் கடுமையான சட்டங்களால் இந்த தொகுதியில் தொழில் மந்த நிலைக்கு ஆளாகி இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்த வண்ணமே இருக்கிறார்கள். அதனால் மத்திய அரசுக்கு எதிரான எதிர்ப்பு அலை இங்கு அதிகமாக தென்படுகிறது. இருந்தாலும் இங்கு தெலுங்கு பேசக்கூடிய நாயுடு, ரெட்டியார் மற்றும் சாலியர் இந்த சமுதாய வாக்குகள் விஜய பிரபாகரனுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. இரட்டை இலையின் முழுவதுமான வாக்கு வங்கி அப்படியே தேமுதிகவுக்கு மடைமாறுமா என்றால் அதில் கேள்விக்குறி எழுந்துள்ளது. ஒட்டுமொத்தமாக இரட்டை இலையின் வாக்குகள் இங்கு திசை மாற வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் கள நிலவரம். இங்கு மத்திய அரசுக்கு எதிர்ப்பான அலை மிக பலமாக அடித்துக் கொண்டு இருப்பதனால் இங்கு கையின் கை மாணிக் தாகூரின் கை மிக ஓங்கி இருக்கிறது. மாணிக் தாகூருக்கும் அங்கு இருக்கக்கூடிய திமுகவினருக்கும் ஏழாம் பொருத்தமாகவே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக KKSSRக்கும் மாணிக் தாகூருக்குமான இடைவெளி என்பது கடந்த 2-3 ஆண்டுகளாக அதிகரித்த வண்ணமே இருந்தாலுமே கூட தேர்தல் களத்திலும் அந்த சுணக்கங்கள் முதல் ரவுண்டில் இருக்கத்தான் செய்கிறது. என்னதான் இருந்தாலும் கூட்டணி பலம், மத்திய அரசின் எதிர்ப்பு அலை, நல்ல வேட்பாளர் என்ற அடிப்படையில் இந்த தொகுதியில் மாணிக் தாகூரின் கை ஓங்கி இருக்கிறது. ராதிகா சரத்குமாரை பார்ப்பதற்கு மட்டும்தான் இவருக்கு வாக்கு இல்லை என்பதை தொகுதியில் கும்பல் அதிகமாக சேர்த்தாலும் மக்கள் வாக்களிக்க தயாராக இல்லை என்பதும், விஜயகாந்தின் மகன் என்பதனாலேயே விஜய பிரபாகரனுக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதும் இந்த தொகுதியில் மாணிக் தாகூரின் கை ஓங்குவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. ப்ரோ, நம்ம கம்பெனி டர்ன் ஓவர் இந்த வருஷம் 500 கோடியாமே. இந்த இண்டஸ்ட்ரியிலே இதுதான் ஹையஸ்ட். இதெல்லாம் ஒரு விஷயமா? ஒரு அரசியல் வாரிசு 2 வருஷத்துல 30,000 கோடியை சுருட்டி இருக்காரு. அதை விடவா 30,000 கோடியா? அவங்க அமைச்சரே சொன்னாரே, இவங்களுக்கு எல்லாம் கோடின்றது ஒரு கப் காஃபி மாதிரி ப்ரோ. ஒரு கல் ஒரு கண்ணாடி. சரி, ஒரு ஆள் 30,000 கோடி. கொள்ளையர்களை விரட்ட ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். வாக்களிப்பேர் இரட்டை இலை.